வணக்கம் ஆஸ்ட்ரோடெக் நேயர்களே. நமது சென்ற சிஸ்டத்தின் நட்சத்திர விவரங்களில் லக்கண புள்ளி என்ற வரிசையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம். பூரம் என்பது ஓய்வை போன்றது, ஒரு ஓய்வு அறைவை போன்றது. வாழ்க்கையை ரசிப்பதும் கலைநயத்தோடு வாழ்வதும் இவர்களுடைய தனித்தன்மை. கஷ்டப்பட்டு வேலை செய்வதை விட இஷ்டப்பட்டு கிரியேட்டிவிட்டியாக படைப்பாற்றலோடு வேலை செய்வது இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். இந்த அமைப்பில் உணர்வுகளை அழகாக வெளிப்படுத்தி வாழ்க்கையை ஜாலியாக கொண்டு போகும் எண்ணம் உடையவர்களாக இருப்பார்கள். இசை, ஓவியம், நடனம் அல்லது சினிமா போன்ற துறைகளை கற்பதில் இவர்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். இவர்கள் சினிமா, கலை, டிசைனிங் நிகழ்வுகளை ஒருங்கிணைத்தல் அல்லது மக்கள் மத்தியில் பிரபலமாகும் வேலைகளில் இவர்கள் நல்லபடியாக வேலை செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இதில் அபாயம் என்பது எப்பவும் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால சில நேரங்கள்ல சோம்பேறித்தனமா அல்லது அதிகப்படியான ஆசைகளோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இவர்கள் தன்னுடைய திறமை மற்றும் பேச்சால் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கி தர வேண்டும் என்பதை எண்ணமாக கொண்டவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட இந்த நட்சத்திரத்தின் பாத வாரியான விவரங்களை நாம் பார்க்கிறோம். நட்சத்திரத்தின் முதல் பாதம். இவர்களது செயலில் ஒரு ராஜாவுக்குரிய கம்பீரம் இருக்கும். மனதிற்கு பிடித்த ஒரு ஆசை வந்தவுடன் அதை உடனே ஒரு செயலாக மாற்றுவார்கள். எதையும் ரசனையோடு மற்றவர்கள் பார்க்கும்படி செய்ய தொடங்குவதில் இவர்கள் மிகுந்த திறமைசாலிகள். இதுவே இரண்டாம் பாதமாக இருந்தால் இவர்களது சிந்தனை முழுக்க எப்படி அழகாக செய்வது, ஒன்றில் எப்படி அழக நுட்பத்தையும் காண்பிப்பது என்பதில் இருக்கும். ஒரு விஷயத்தை வெறும் வேலையாக பார்க்காமல் அதை ஒரு படைப்பாக மாற்ற மிகுந்த திட்டமிடுவார்கள். முழுக்கமான வேலைப்பாடுகளில் இவர்களுடைய மனம் மிகுந்த ஈடுபாட்டோடு வேலை செய்யும். இதே மூன்றாம் பாதமாக இருந்தால் இவர்களது முயற்சி முழுக்க அங்கீகாரம் பெறுவதில் இருக்கும். தான் செய்த வேலையை உலகம் பாராட்ட வேண்டும், தனக்கென ஒரு கூட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று அதற்காக உழைப்பார்கள். கலை மற்றும் மனது சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடுபவர்களாக இருப்பார்கள். இதுவே நான்காம் பாதமாக இருந்தால் இவ்வளவு ரசனைக்கும் இவ்வளவு நுட்பமான உழைப்பிற்கும் பலனான ஆழ்ந்த மகிழ்ச்சியும் புகழும் கிடைக்கும். தான் உருவாக்கிய ஒரு படைப்போ அல்லது வேலையோ மற்றவர்களை மகிழ்விப்பதை பார்த்து மன திருப்தி அடைவர்களாக இருப்பார்கள். நேயர்களே, நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ற இந்த நட்சத்திர விவரங்கள் என்பது லக்கண புள்ளிக்கு மட்டுமாக இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் எந்த கிரகமும் எந்த ஒரு நட்சத்திரத்தின் எந்த பாதகத்தில் இருக்கின்றதோ அதற்கு தகுந்தபடியான அந்த எண்ண ஊட்டங்களை கொடுத்தாலும் லக்கண புள்ளி என்கின்ற விதைக்கு நாம் இதை அலைன் செய்து கொண்டால் இதை ஒத்துப்போகுமாறு பார்த்து கொள்ளும் போது வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம்.